தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையானவர்களே, தவக்கால நாட்களாக இருந்தாலும் நமது திரு அவை புனித சூசேப்பருடைய விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. புனித சூசேப்பர் திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். திருச்சபையை அவர் வழிநடத்துகிறார். தன்னுடைய ஜபத்தால் பரிந்துரையால் நம்முடைய திரு அவையை அவர் வழிநடத்தி வருகிறார். எனவே இந்த நாளில் நாம் இறைவனுக்கு புனிதர் வழியாக நன்றி செலுத்துகின்றோம். மேலும் புனித சூசையப்பர் நமக்கு நற்படிப்புக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நல்ல படிப்பிற்கு பாதுகாவலராக இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியில் நல்ல கல்வி ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நன்கு படித்தவர்களாக வாழ்வில் முன்னேறுவதற்கு நல் ஒழுக்கங்களையும் அவர் நமக்கு கற்றுத்தரும்படியாக இந்த புனித பலியை நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம். சிறிது நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து, புனித சூசையப்பரே, நற்படிப்புக்கு பாதுகாவலரே, எங்களுக்கு கல்வி ஞானத்தை தாரும், எங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தாரும். உம்மை போல நாங்களும் இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கான அந்த வரங்களை தந்தருளும் என்று மௌனமாக மன்றாடுவோம். தவக்காலத்தில் ஓர் நாள் விழாக்காலம். பழமை வாய்ந்த கத்தோலிக்க மரபுப்படி புனித யோசேப்புக்கென்று 2 விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 19ஆம் தேதி தூய கன்னிமரியின் கணவர் புனித யோசேப்பு என்ற பெயரிலும், மே மாதம் முதல் நாள் தொழிலாளியின் பாதுகாவலர் புனித யோசேப்பு என்ற பெயரிலும் புனித யோசேப்பு நினைவு கூறப்படுகிறார். விவிலியத்தின் ஆதாரப்படி புனித யோசேப்பு நீதிமான் என்றும் கன்னிமரியாளின் பிரமாணிக்கம் உள்ள கணவர் என்றும் இயேசுவின் வளர்ப்பு தந்தை என்றும் ஆதாரங்கள் உள்ளன. 1479 திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களின் ஆணைப்படி மார்ச் 19ஆம் தேதி ரோமை திருவழிபாட்டு நாட்காட்டியில் புனித யோசேப்பின் விழா இடம்பெற்றது. இது புனித கன்னிமரியாயின் கணவரான புனித யோசேப்பு என்ற பெயரில் இன்று வரை பெருவிழாவாக நம் கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்படுகிறது. இத்தகைய புனிதமிக்க பெருமையானவரின் பெயரில் இயங்கும் நம் பள்ளி பெருமை மிக்கது. நாமும் பாக்கியசாலிகள்தான். இவ்வுலகையே தன்னை பற்றி பேச வைத்த புனிதரிடம் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் தமக்குள்ள கவலையை எல்லாம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்க சென்று விடுவாராம். சூசேப்பர் மீது அவ்வளவு நம்பிக்கை. அவரை போன்று நாமும் நம்முடைய துன்ப துயரங்கள், வேண்டுதல்கள், வேதனைகள் அனைத்தையும் அவர் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேற, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளர, இறை நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் உருக்கமுடன் செவிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாயும் மானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாக இயேசுவை புனித சூசையப்பரி நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமாடு தூயாவையாரின் உன்னைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு ஏற்புடைய காரியங்களை செய்யும் போது அவர்களின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இறைவன் தங்கும் ஆலயம் புனிதமானது. நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நாம் இறைவன் தங்கும் ஆலயம் ஆகிறோம். அவ்வாறு வாழும்போது அவர் நம்மை தம் பிள்ளையாக ஏற்று நம்மை கண்டித்து திருத்தி இவ்வுலகில் நம் சந்ததியை நிலைநிறுத்துவார் என கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வசனங்கள் 7 முதல் 5, 4 முதல் 5, 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை, ஆர்ப்பரிப்போம் ஆண்டவர், மீட்பின் பாறை நீயே என்று. எம்மை காக்கும் பாறை நீயே
கிறிஸ்தவர்களுக்கான அஸ்திவாரமே விசுவாசம்தான். ஆபிரகாமுக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் இவ்வுலகமே உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவரானதால் தான் கிடைத்தது. கடவுளிடம் நாமும் நம்பிக்கை கொண்டு கேட்கும் பொழுதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுதும் நமக்கும் நம் சந்ததிக்கும் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என நமக்கு அழைப்பு விடும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 13 மற்றும் 16, 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இருந்தவர்களே வாழிப்பவரும் இல்லாத தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. இறைவாக்குகள் 16 மேலும் 18 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களினின்று மீட்பார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தமாறை தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக புனித சூசேப்புடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். புனித சூசேப்புடைய பரிந்துரையில் குறிப்பாக மாணவ செல்வங்கள் நல்ல கல்வி ஞானத்தையும் கடவுள் பயத்தையும் நல் ஒழுக்கங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. நேற்று மாலை ஆராதனைக்கு எல்லாருமே வந்திருக்கோம் இல்லையா? மாலை ஆராதனையில் கலந்து கொண்டோம். அப்பொழுது மறைவுரை ஆற்றிய நம்முடைய உதவி பங்கு தந்தை உங்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். யோசேப்புனா என்ன அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முதல்ல ஒரு கருத்து, யோசேப்புனா என்ன அர்த்தம் என்று சொன்னார்கள். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யோசேப்புனா என்ன அர்த்தம்? வெரி குட். கூட்டி சேர்ப்பவர் இல்லையா? ஒன்று சேர்ப்பவர், ஒன்றிணைக்கிறவர், ஒற்றுமைப்படுத்துகிறவர். பல அர்த்தங்கள் நாம் அதற்கு பல வார்த்தைகளில் நாம் சொல்ல முடியும். இன்றைய நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, யோசேப்புக்கு மற்றொரு பெயர், அதற்கான அர்த்தம், அவர் ஒரு செயல் வீரர். யோசேப்பு ஒரு செயல் வீரர் என்கின்ற அந்த சிந்தனையோடு உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு ஓவியர் பாப்பரசராக இருந்த, திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பயஸ் பத்திநாதர் என்று அழைப்போம்னால 9ஆம் பத்திநாதர் அவரிடம் வந்தவர் என்ன செஞ்சார்? ஒரு பெரிய ஒரு ஓவியத்தை அவர் முன்னால எடுத்து காட்டினார். எடுத்து காட்டியவர் அங்க இருந்த அந்த பாப்பரசரிடம் அவர் இந்த ஓவியம் விண்ணக மாட்சி குறித்து நான் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அதை பார்த்தார் பாப்பரசர் 9ஆம் பத்திநாதர். அப்பொழுது அங்கு எல்லா புனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள். அன்னை மரியாளுடைய உருவம் அங்கு வரையப்பட்டிருந்தது. மேலும் வான தூதர்கள் எல்லாம் அங்கு இருப்பது போல அந்த விண்ணக மாட்சியை அவர் அங்கு ஓவியமாக வரைந்து வைத்திருந்தார். அதை பார்த்தவுடன் அந்த பாப்பரசர் கேட்ட அடுத்த கேள்வி, இந்த இடத்திலே, இந்த விண்ணக மாட்சியிலே சூசேப்பர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அது கேட்டதும் அந்த ஓவியர் சொன்னார், இந்த படச்சுருளில், இந்த அட்டையில் இதற்கு மேல் வரைவதற்கு இடமே இல்லை என்று சொன்னார். ஒருவேளை தேவைப்பட்டா சூசேப்பரை அந்த ஓரத்துல கொஞ்சம் போல இடம் இருக்கு, அதுல வேணா வரைந்து தரவா என்று சொன்னதும் அந்த பாப்பரசர் சொன்னார், அவரை ஓரத்தில் வைக்க வேண்டாம், அன்னை மரியாளுக்கு அருகில் அவரை வரைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த படம் முழுமையடையும். அப்பொழுதுதான் இந்த படம், இந்த ஓவியம் அழகும் அர்த்தமும் பெறும் என்று சொன்னார். இஸ்லருமையானவர்களே, இந்த பாப்பரசர் தான் 9ஆம் பத்திநாதர் தான். அவர் என்ன செய்கிறார்?
சூசையப்பரை திரு அவையின் பாதுகாவலராக அவர் அறிவிக்கிறார். 1870 அவர் என்ன செய்கிறார்? திரு அவையினுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் என்று அறிவிப்பு செய்து அவரை கொண்டாடுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சூசையப்பர் நமது வாழ்வுக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறார்? அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மிக குறைவான ஒரு சொல்லாடலாக இருக்கும் இல்லையா? அவர் ஒரு செயல் வீரராக வாழ்ந்தார் என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சூசையப்பரை நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது அவரை பற்றி ஒரு சில விடயங்கள் மட்டுமே சொல்லப்படுகின்றன. மிக சுருக்கமாகவே ஒரு சில விடயங்கள் அவரை குறித்து பேசப்படுகின்றன. ஆனால் நம்முடைய உலகம் முழுவதும் பார்த்தா சூசையப்பருடைய பெயராலே பல்வேறு நபர்கள் இருப்பார். சூசையப்பருடைய பெயர் கொண்டவர்கள் இருப்பார்கள். சூசையப்பருடைய பெயர் கொண்ட பள்ளி நிறுவனங்கள் இருக்கின்றன. சூசையப்பர் பெயர் கொண்ட பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் விவிலியத்தில் சூசையப்பரை பற்றி ஒரு சில இடங்களில் மட்டுமே சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். சூசையப்பரை பற்றி ஒரு 3-4 இடங்களில் மட்டுமே சொல்லப்படுவதாக நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயு 1:16 என்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் என்ன சொல்லப்பட்டது? அவர் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் என்கின்ற முதல் சொல் சூசையப்பரை பற்றி சொல்லப்படுவதாக விவிலியத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? அதுவனே நற்செய்தியில் இருக்கிறது. மத்தேயு 1:19 சூசையப்பர் ஓர் நேர்மையாளராக அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அவரை பற்றி சொல்லுகிற பொழுது மத்தேயு நற்செய்தி 13:55 சொல்லப்படுகிறது. அவர் செய்த தொழில் தச்சு தொழில் என்கின்றதும் அவரை குறித்து சொல்லப்படுவதாக பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் மிகப்பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்கின்றார். என்ன பொறுப்பை கொடுக்கிறார்? தன்னுடைய ஒரே மகனை, இறை மகனை வளர்க்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பை புனித சூசையப்பரிடம் ஒப்படைக்கின்றார். இரண்டாவது, அன்னை மரியாளை, ஒரு கன்னி பெண்ணை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பையும் மாபெரும் பொறுப்பையும் புனித சூசையப்பருக்கு வழங்கியதாக நாம் பார்க்கிறோம். இந்த மாபெரும் பொறுப்பை அவர் எப்படி நிறைவேற்றினார்? அமைதியாக இருந்து நிறைவேற்றுகிறார். எதுவும் பேசாதவராக, அதிகம் பேசாதவராக, ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டதை நிறைவேற்றுகின்றவராக. நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆண்டவர் பணித்தபடி என்ன செய்கிறார்? அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். கடவுள் சொன்னதை அமைதியாக நிறைவேற்றுகின்றவராக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதராக நாம் அவரை பார்க்கிறோம். மேலும் மத்தேயு நற்செய்தி 1-2 அதிகாரங்களிலே ஒரு 4 இடங்களில் அவர் காட்சிகள் காண்பதாக பார்க்கிறோம். முதலாவதாக அவர் மரியாவை ஏற்றுக்கொள்வதற்கு வானதூதர் அவருக்கு அறிவுறுத்தல் செய்வதை பார்க்கிறோம் 1:20. இரண்டாவது, அங்கு குழந்தை இயேசுவுக்கு, பிறந்த இயேசுவுக்கு ஆபத்து என்று சொல்லுகிற பொழுது வானதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு எங்கு அழைத்து செல்வதற்கு சொல்லப்படுகிறார்? எகிப்து தேசத்திற்கு குழந்தையை எடுத்து செல்ல அவர் கட்டளையிடப்படுகிறார். அதையும் அவர் நிறைவேற்றுவதாக பார்க்கிறார். மூன்றாவதாக அவர் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கும் அழைப்பு விடுக்கிறார். ஏரோது இறந்து விட்டார், நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றும் கனவிலே மீண்டுமாக அறிவுறுத்தப்படுகிறார். மேலும் அவர் அங்கு எகிப்திலிருந்து அவர் சொந்த நாட்டிற்கு திரும்புகிற பொழுது, இஸ்ரேலுக்கு திரும்புகிற பொழுது அவர் மீண்டுமாக அவர் வானதூதரால் அறிவுறுத்தப்பட்டு அவர் நாசரேத்துக்கு அன்னை மரியாளோடும் என்ன செய்கிறார்? குழந்தை இயேசுவோடும் சென்றதாக நாம் விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தி 1-2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் காட்சிகளில் வானதூதர்கள் அறிவுரை செய்தார்களோ அதையெல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைகளாக, ஆண்டவருடைய திருவிழமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்கிறார் என்பதையும் இன்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் பேசாதவராக, ஆண்டவருடைய அறிவுறுத்தல், ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய திருச்சித்தம் அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது அதை நிறைவேற்றுகின்ற மாபெரும் செயல் வீரராக அவர் இருக்கின்றார்.
அவர் பேசாதவராக இருந்தார் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற 45வது இறைவசனத்திலே அங்கு இயேசு என்ன செய்கிறார்? காணாமல் போகிறார். தேடிச் செல்கிறார்கள் பெற்றோர்கள். அப்பொழுது சூசையும் மரியும் என்ன செய்கிறார்கள்? தேடிச் செல்கிறார்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு. ஆனால் அங்கு பேசுவது யார்? அன்னை மரியாள் தான் பேசியதாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக் கொண்டிருந்தோமே, கவலை உனக்கு இல்லையா என்ற வண்ணமாக அன்னை மரியாள் மட்டுமே பேசுவதாக குறிப்பிடப்படுகிறது. எங்குமே பேசாதவராக, ஆனால் கடவுளுடைய குரலை கேட்டவராக, அதை நிறைவேற்றுகின்றவராக, செயல் வீரராக வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மாணவ செல்வங்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? செயல் வீரர்களாக மாற வேண்டும். நல்லா படிக்கணும். அப்படிங்கிற பொழுது என்ன செய்யணும்? கடினமாக உழைக்கணும் இல்லையா? உழைப்பில்லாமல் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கனவுகளும் நம்முடைய திட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? செயல் வீரர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்பை நம்முடைய பள்ளிகளின் பாதுகாவலர், நற்படிப்புகளின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் நமக்கு இன்று தருகிறார். அத்தகைய அழைப்பும் நம் ஒவ்வொருவருக்கும், மாணவ செல்வங்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, அதிகம் பேசாதவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதிகம் பேசாதவர்களாக இருக்கிறோமா என்று நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு கோயில உட்கார்ந்து கூட அங்க 1-2 பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கா இல்லையா? 1-2 பசங்க கதை பேசிக்கிட்டு தான் இருப்பான். அதிகம் பேசாதவராக, அமைதியாக, சாதிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி, சூசையப்பரை போல படிப்பிலும் நல்ல ஒழுக்கத்திலும் செயல் வீரர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்வதற்கு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தினை அறிக்கையிடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் புனித சூசையப்பரை போல செயல் வீரராக நாம் ஒவ்வொருவரும் மாறவும், குறிப்பாக நற்படிப்பிலும் நல் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் தேவையான அனைத்து வரங்களையும் இப்பொழுது கொண்டாடுகின்றோம். குடும்ப வாழ்வின் புனிதராம் புனித சூசையப்பரே, நீர் வாழ்வில் கண்ட உழைப்பு, நேர்மை, எளிமை, தூய்மை,
கண்ணியம், நம்பிக்கை போன்றவற்றை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கவும் உமக்கும் மகனுக்கும் ஏற்ற துணை வாழ்வு வாழவும் கடின உழைப்பால் நீர் உயர்வு பல கண்டது போல எங்கள் வாழ்வில் நாங்கள் கடினம் முயன்று வெற்றிகள் பல கண்டிடவும் இத்திருவிழாவை கொண்டாடும் அனைவரின் தேவைகளை கண்ணோக்கி பார்த்து செவிசாய்க்கவும் நாங்கள் தேவைக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கண்டு எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திட புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனவின் நாயகனாம் புனித சூசையப்பரே, நீர் கண்ட கனவின் மூலமாக பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு எம் பெருமான் இயேசுவை இவ்வுலகிற்கு கொண்டு வர திருவுளம் பொழிந்தீரே. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எதிர்கால திட்டத்திற்கான கனவுகளையும் எம் பள்ளியின் முன்னேற்றம் காண எம் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நோய் நொடியின்றி உடல் சோர்வில்லாமல் உழைக்க முன்னேற்றம் காண புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக திரு அவையின் ஆதாரவளரான புனித சூசையப்பரே, கொரோனா கொடிய வைரஸ் ஒரு பக்கம், கொடிய வியாதிகள் ஒரு பக்கம், ரஷ்யா உக்ரைன் போர் மறுபக்கம், இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் சூறாவளியாகவும் புயல் காற்றாகவும் எங்களை விரட்டி அடித்துக் கொண்டு எங்களின் வாழ்வாதாரத்தையே கெடுத்து எங்களை முன்னேற்ற விடாமல் தடுத்து எங்களின் வாழ்வையே புரட்டி கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறக்கத்தில் இறை திருவுளம் உணரும் புனித சூசை தந்தையே, நீர் குழந்தை இயேசுவை உமது தோளில் தாங்கும் தகுதி மிகுந்தராய் தேர்ந்து கொள்ளப்பட்டீர். இயேசுவை மார்போடு அணைக்கும் பாக்கியம் பெற்றதை போன்று நாங்களும் கடவுளை முழுமையாக அறியவும் தூய்மையான வாழ்க்கை வாழவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு ஏற்ற மணவாளன் அமையவும் புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவக்காலத்தில் ஒரு நாள் திருவிழாவை கொண்டாடும் புனித சூசையப்பரே, வருடந்தோறும் ஏதோ கடமைக்காக தவக்காலத்தை கொண்டாடாமல் இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பரின் நாட்கள், இதுவே மனமாற்றத்தின் நாட்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று பக்தி முயற்சியோடு வாழ்க்கையை முடக்கிக் கொள்ளாமல் இது சடங்குதானே என்று சலித்துக் கொள்ளாமல் சாவு வழியாக புது சகாப்தம் தந்த இயேசுவின் கல்வாரி கனவில் நாங்களும் இணையவும் கடவுள் தினமும் எங்களுக்கு தந்த 1440 நிமிடங்களில் 10 நிமிடமாவது மன்னிப்பிற்காகவும் நன்றிக்காகவும் உதவி புரிவதற்காகவும் செலவிட வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீர் பேசாதிருந்து இவ்வுலகத்தையே உம்மை பற்றி பேச வைத்த அன்பு தந்தையே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் வீண் பேச்சுக்கும் கேலி கூத்திற்கும் இடம் கொடுத்து எங்களின் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விரயம் செய்து கொண்டிருக்கும் எங்களுக்கு முத அருளையும் ஆற்றலையும் கொடுத்து உம்மை போன்று அமைதி காத்து சாதனைகள் பல ஆற்றிட புனித சூசை தாதாவே உம்மை மன்றாடுகிறோம். சிறு நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகள் குடும்ப கருத்துக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மக்கள் முழுதையத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதையெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றும் திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனுக்கு புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பரின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவின் நிழலிட்டதால் தன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரின் அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவேன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அமக்கு நன்றி கூறி
தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்கள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை பொழுது வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர், எம் பங்கில் வாழும் குடும்பங்கள், இன்று விழா கொண்டாடுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும், எம் ஊரில் உள்ள அனைத்து படிக்கின்ற மாணவர்களையும் மாணவியரையும் நீதாமை ஆசீர்வதித்து உமது திருவையோடு அன்பிலும் விசுவாசத்தில் வழிநடத்தும். மேலும் உயிர்ச்செழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி
நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிடம் திரு ரத்தமனை காத்து நிறைவாகவே தொடங்குவதாக.
வசந்தமே வா விழிகளில் ஒளிதா. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக் காத்திடுவோம். இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக் காத்திடுவோம். இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக் காத்திடுவோம். இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக் காத்திடுவோம். வானிலை கேட்கும் நன்றி வாழ்வில் மாற்றுதலே. வானிலை கேட்கும் நன்றி மனதாட்சியும் கைதிடமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக் காத்திடுவோம். இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக் காத்திடுவோம். இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக் காத்திடுவோம். இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக் காத்திடுவோம். அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புனித சூசையப்பர் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். புனித சூசையப்பருடைய பரிந்துரையில் நமது குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வும் சிறப்பதாக. மேலும் இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்த புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி, புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக பாடகர் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றியும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையாலே குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தன தந்தன தந்தன
பரிந்து பேசி பெற்று தந்த செயல்கள் எண்ணியே அவர் நமக்காய் தம் மகனிடத்தில் பரிந்து பேசி பெற்று தந்த செயல்கள் எண்ணியே யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் யோசேப்பை போற்றி பாடுவோம் நம் யோசேப்பை போற்றி பாடுவோம் யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் தேவரின் வளர்ப்பு தந்தையார் நிஜமாண்டுடன் மாதிரில் சுமந்து வளர்த்தார் மரியாளின் கற்பனை காத்து கண்ணியமாய் தியாகத்தோடு பாதுகாத்தார் நச்சு தொழில் வழியாக குடும்பத்தை காத்தார் தொழில் வழியாக குடும்பத்தை காத்தார் நல்லச்சமின்றி குடும்ப வாழ்வில் மகிழ்வு கண்டார் அச்சமின்றி குடும்ப வாழை மகிழ்வு கண்டார் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் யோசேப்பை போற்றி பாடுவோம் நம் யோசேப்பை போற்றி பாடுவோம் யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் உமை தேடி வரும் மாந்தருக்கு ஆதரவானே பெருமைக்கு சிறந்த முன் மாதிரியானே மனம் சோர்ந்து போன இதயத்துக்கு ஆறுதலானே நீதியிலும் நேர்மையிலும் வாழ்ந்து காட்டினீர் நீதியிலும் நேர்மையிலும் வாழ்ந்து காட்டினீர் எமையும் வழியில் நடத்தி செல்ல அருள் புரிவாயே உம் வழியில் நடத்தி செல்ல அருள் புரிவாயே பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் யோசேப்பை போற்றி பாடுவோம் நம் யோசேப்பை போற்றி பாடுவோம் யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் அவர் நமக்காய் தம் மகனிடத்தில் பரிந்து பேசி பெற்று தந்த செயல்கள் எண்ணியே அவர் நமக்காய் தம் மகனிடத்தில் பரிந்து பேசி பெற்று தந்த செயல்கள் எண்ணியே யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம் நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் பாடுவோம் பாடுவோம் யோசேப்பை பாடுவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வளராரை வாழ்த்துவோம் யோசேப்பை போற்றி பாடுவோம்
நம் யோசேப்பை போற்றி பாடுவோம், யோசேப்பின் புகழ்களை பாடிடுவோம், நம் மீட்பரின் காவலரை வாழ்த்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணை